连接断开，连接成功。தக்பீர், அல்லாஹு அக்பர். ரைட். மாணவன் இயாத் இர்ஷாட் வழங்குகின்ற கவிதை இதோ மேடை இருக்கின்றது. கல்வி கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம். நம்பிக்கை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி என்றும் உன்னை கைவிடாது. கல்வி எனும் சொத்து அல்ல முடியாத முத்து, அல்ல அல்ல குறையாது. அறிவெனும் பெட்டகத்தை திறக்கவும் ஒரே ஒரு சாவிதான் கல்வி. அறியாமை அகற்ற அறிவை காட்டும் அற்புத விளக்குதான் கல்வி. எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி. உலகில் சிறந்தது கல்வி, நம் வாழ்வினை செழிக்கணும் கல்வி. கண் போன்ற கல்வியை நீ பொன் போல பாதுகாத்தால் மண்ணுலகில் சான்றோனாய் வாழ்ந்து விண்ணை தொடலாம். கல்வியை கற்போம், கனவை நினைவாக்குவோம். அஸ்ஸலாம். தக்பீர், அல்லாஹு அக்பர். செல்வங்களில் அழியா செல்வம் கல்வி. கண் போல் பாதுகாத்தால் வாழ்வை பாதுகாக்கும். உண்மையிலேயே அழகான முறையிலே அந்த கவிதையை மேடையேற்றிய மாணவன் இயாத் இர்ஷாட் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைராம். கல்வியின் முக்கியத்துவம் நாம் அறிந்த விடயம். கல்வி என்பது இந்த சமூகம் பெற வேண்டிய மிகப்பெரிய வரம். அந்த கல்வியை அடைகின்ற பொழுதுதான் எம் வாழ்வு செழிப்புறும், எமது ஊர் செழிப்புறும், எமது நாடு செழிப்புறும். எனவே கல்வி என்பது நாம் அனைவரும் பெற வேண்டிய மிகப்பெரிய சொத்து என்பதை ஞாபகப்படுத்தி சென்ற மாணவன் இயாத் இர்ஷாட் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைராம். தொடர்ந்தும் எமது மாணவர்களுடைய ஒரு நடனம் மேடையேற காத்திருக்கின்றது. எனவே மாணவிகள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன்.
எங்கே உங்கள் உற்சாகமான தக்பீர்? அல்லாஹு அக்பர். அழகான முறையில ஆடை அணிந்து இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டிருக்கின்ற எமது இக்ரா பால பாடசாலையினுடைய மாணவ சிட்டுக்களுடைய ஒரு நடனம் இதோ மேடை இருக்கின்றது. துறையூராம் பவள கொடி பேராம் பாவை தனை ஒப்பாள் பாலெடுத்து விற்பாள் அங்கவட்கோ நாளில் அடுத்த கதை கேளி. கருத்தி துறையூராம் பவள கொடி பேராம் பாவை தனை ஒப்பாள் பாலெடுத்து விற்பாள் அங்கவட்கோ நாளில் அடுத்த கதை கேளி. பாட்குடமும் சுமந்து பைய நடந்து சந்திக்கு போம்போது தான் நினைத்தாள் மாது. காலை என்று வீட்பேன் காசை பையில் வைப்பேன் முருகரப்பா வீட்டில் முட்டை விற்பாள் பாட்டி. கோழி முட்டை வாங்கி குஞ்சுக்கு வைப்பேனி புள்ளி கோழி குஞ்சு பொறிக்கும் 2 குஞ்சுகள் வளர்ந்து கோழியாகும் விரைந்து விரைந்து வளர்ந்திடுமே வெள்ளை முட்டை இடுமே. முட்டை விற்ற காசை முழுவதும் எடுத்தாசை பண்ணு சிலை சாட்டை மாதுளம்பு தொப்பி வாசனை செருப்பு வாங்குவேன் விருப்பு. வெள்ளைப்பட்டு உடுத்து மினுங்கு தொப்பி தொடுத்து கையிரண்டும் வீசி கதைகள் பல பேசி சுந்தரி போல் நானே சந்தைக்கு போவேனே. அரிய மலர் பார்ப்பாள் அம்புஜமும் பார்ப்பாள் பூமணியும் பார்ப்பாள் பொற்கொடியும் பார்ப்பாள் சரிகை சிலை பாரி தாவணியை பாரி வண்ணச்சட்டை பாரி வடிவழகு பாரி. என்று யாரும் புகழ்வர் என்னை யாரோ இகழ்வர் பாரும் பாரும் என்று பவள கொடி நின்று சற்று தலை நிமிர்ந்தாள் தையல் என்ன செய்வாள். காலும் எல்லாம் போச்சு காட்குடமும் போச்சு மிக்க துயரோடு வீடு சென்றாள் மாது. கைக்கு வரும் முன்னே நெய்க்கு விலை பேசேன் காலும் எல்லாம் போச்சு பாட்குடமும் போச்சு மிக்க துயரோடு வீடு சென்றாள் மாது. கைக்கு வரும் முன்னே நெய்க்கு விலை பேசேன். தக்பீர், அல்லாஹு அக்பர். உண்மையிலே அவங்க அழகா அதை உடுத்து உண்மையிலே உமமாறு கஷ்டப்படுறது இப்பதான் விளங்குது. அழகா அந்த ஆடைகளை அவங்களுக்கு அணிவிச்சு அழகான முறையில் அவர்களை மேடைக்கு அனுப்பி வைத்த தாய்மார்களுக்கு நன்றி சொல்லணும். அதே போல அதை பழக்கி வச்ச எமது ஆசான்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும் எமது கலை விழா நிகழ்வுகளில் இறுதி அம்சமாக இடம்பெற காத்திருக்கின்ற ஏராளமான நிகழ்ச்சிகள் நிறைவடைந்திருக்கின்றது. இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நிகழ்ச்சிகள் மாத்திரமே மீதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இஸ்லாமிய மாதங்களை அந்த பாடல் 2 குழுக்களாக பிரித்து இடம்பெறுகின்ற பாடல். எனவே 2வது குழுவை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். துறையூராம் பவள கொடி பேராம் பாவை தனை ஒப்பாள்
தாளெடுத்து விற்பாள் அங்கவட்கோ நாளில் அடுத்த கதை கேளி. கருத்தி துறையூராம் பவள கொடி பேராம் பாவை தனை ஒப்பாள் பாலெடுத்து விற்பாள் அங்கவட்கோ நாளில் அடுத்த கதை கேளி. பாட்குடமும் சுமந்து பைய பைய நடந்து சந்திக்கு போம்போது தான் நினைத்தாள் மாது. காலை என்று வீட்பேன் காசை பையில் வைப்பேன் முருகரப்பா வீட்டில் முட்டை விற்பாள் பாட்டி. கோழி முட்டை வாங்கி குஞ்சுக்கு வைப்பேனி புள்ளி கோழி குஞ்சு பொறிக்கும் 2 குஞ்சுகள் வளர்ந்து கோழியாகும் விரைந்து விரைந்து வளர்ந்திடுமே வெள்ளை முட்டை இடுமே. முட்டை விற்ற காசை முழுவதும் எடுத்தாசை பண்ணு சிலை சட்டை மாதுளம்பு தொப்பி வாசனை செருப்பு வாங்குவேன் விருப்பு. வெள்ளைப்பட்டு உடுத்து மினுங்கு தொப்பி தொடுத்து கை 2 வீசி கதைகள் பல பேசி சுந்தரி போல் நானே சந்தைக்கு போவேனே. அரிய மலர் பார்ப்பாள் அம்புஜமும் பார்ப்பாள் பூமணியும் பார்ப்பாள் பொற்கொடியும் பார்ப்பாள் சரிகை சிலை பாரி காவணியை பாரி வண்ணச்சட்டை பாரி வடிவழகு பாரி என்று யாரும் புகழ்வர் என்னை யாரோ இகழ்வர். பாரும் பாரும் என்று பவள கொடி நின்று சற்று தலை நிமிர்ந்தாள் தையல் என்ன செய்வாள். காலும் எல்லாம் போச்சு காட்குடமும் போச்சு மிக்க துயரோடு வீடு சென்றாள் மாது. கைக்கு வரும் முன்னே நெய்க்கு விலை பேசேன் காலும் எல்லாம் போச்சு பாட்குடமும் போச்சு மிக்க துயரோடு வீடு சென்றாள் மாது. கைக்கு வரும் முன்னே நெய்க்கு விலை பேசே. தக்பீர், அல்லாஹு அக்பர். உண்மையிலே அழகான முறையிலே அந்த மாணவர்கள் தயாராகி இந்த நிகழ்விலே மேடையேற்றிய மாணாக்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வில் அடுத்த அம்சமாக இடம்பெற இருக்கின்ற நிகழ்வு இஸ்லாமிய மாதங்களை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி மாணவன் ரயான் ஃபைசல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். இசுமாலமானல் 12 முஹர்ரம் சஃபர் ரபில் அவ்வல் ரபில் ஆஹிர் ஜமாதுல் அவ்வல் ஜமாதுல் ஆஹிர் ரஜப் ஷஅபான் ரமலான் ஷவ்வால் துல்கஅதா துல்ஹஜ். தக்பீர், அல்லாஹு அக்பர்.
அழகான முறையிலே இஸ்லாமிய மாதங்களை ஞாபகப்படுத்திய மாணவன் ரய்யான் ஃபைசல் அவர்களுக்கு ஜஸாக்கமுல்லாஹு ஹைரா. தொடர்ந்தும் நிகழ்வுகளில் அடுத்த அம்சமாக பாடசாலை பற்றி ஒரு அறிமுகத்தினை வழங்குவதற்காக வேண்டி மாணவி அஹ்னா ஃபர்ஹான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அஹ்னா ஃபர்ஹான். எனது பாடசாலையின் பெயர் இக்ரா. இது குன்னகல் மாவட்டத்தின் தல்கஸ்பிட்டி எனும் அழகிய கிராமத்தில் சுன்னத்துல் முஹம்மதியா ஜும்மா பள்ளி வளாகத்தில் அமையப்பட்டுள்ளது. இக்ரா பாடசாலை 2008ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது இக்ரா நிர்வாக குழுவின் தலைவராக திரு சஃப்ராஸ் அவர்களும் அதன் ஏனைய உறுப்பினர்களும் இக்ராவின் முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டு அயராது உழைத்து வருகிறார்கள். இக்ரா பாடசாலை எம்மை போன்ற சிறார்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக அமைய வேண்டும் என்ற இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். வஸ்ஸலாம். ஜஸாக்கமுல்லாஹு ஹைரா. தக்பீர். சுமார் 18 வருடங்கள் தல்கஸ்பிட்டிய மண்ணிலே ஆரம்ப கல்வியை வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு ஆரம்ப கிளை கூடம், ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தைக்கு ஆரம்ப கல்வியை வழங்கியதற்கு பிற்பாடு ஒரு குழந்தை தான் இன்னொருவரிடம் கல்வியை ஆரம்பிப்பதாக இருந்தால் அது பாடசாலையாகத்தான் இருக்க வேண்டும். எனவே அந்த அழகிய ஒரு கல்வி வழிகாட்டலை இந்த பிரதேசத்திலே வழங்கி கொண்டிருக்கின்ற அல் இக்ரா பாடசாலையை நாங்கள் அன்போடு நினைவு கூறுகின்றோம். அந்த பாடசாலை மென்மேலும் எதிர்காலத்திலே பல வளர்ச்சிகளை கண்டு இந்த பிரதேசத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் பல சேவைகளை செய்ய வேண்டும். அதே போன்று அந்த பாடசாலையை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நிர்வாகம், அதே போன்று பள்ளி வாயல் அவர்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு தொடர்ந்தும் எமது நிகழ்வுகளில் அடுத்த அம்சமாக ஒரு நடனம் இடம்பெற காத்திருக்கின்றது. அந்நடனத்தினை மேடையேற்றுவதற்காக வேண்டி மாணவி அனீகா நலீஃப் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அதுவரைக்கும் ஒரு கேள்வி கேட்கிறேன், சரியா? சின்னாக்கள் எல்லாரும் வெளியே போய்த்தாங்களே, பெரியாக்களுக்கு தெரியுமாய்க்கும். எல்லாரும் சிரிக்கிறாங்க, என்ன இது ட்விஸ்ட் ஆயிக்குமோ தெரியான்னு சொல்லி. பாவம், ஒரு பெரிய பாம்பு எவ்வளவு அடிச்சாலும் சாகாது. ஒரு பெரிய பாம்பு நான் நினைக்கிறேன் இலங்கையிலே மீக்கும் உண்டு, ஆனா எவ்வளவு அடிச்சாலும் சாகாது. பாவம், விடைக்கான பெருமதியான பரிசு ரெடியாகி கொண்டிருக்கிற தலைவர் மூலமாக. ரைட், இதுவும் மேடை இருக்கிறது. தனிப்பாடலுக்கான நடனம் மாணவி அனீகா நலீஃப். எங்கே உங்கள் தக்பீர்? அல்லாஹு அக்பர். لو خلص حروفي رح قلك رح احكي وقوفي ما بوقف لو خلص حروفي لكن قولي شو بتشوفي في الجنة قولي لي شوفي قولي شو بتشوفي في الجنة قولي لي شوفي فيها ورد وفيها زهور فيها بحر وأحلى طيور فيها ورد وفيها زهور فيها بحر وأحلى طيور فيها من البساتين والنقط فل وياسمين دايما
بلا تفكير. لما نسير بطاعة الله إلا أجر كبير. لما بنعمل كل شي قالوا وصانا الرسول، الله بيرضى وبيعيشنا في الجنة على طول. أبدا ما رح ناسي الله أنت وأنا والسماعين، أبدا ما رح ناسي الله أنت وأنا والسماعين. كلكم ادعوا قولوا إن شاء الله ندخل هالجنة آمين. كلكم ادعوا إن شاء الله ندخل هالجنة. الجنة الجنة الله يكرمني فيها، الجنة 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 الله يكرمني فيها، الله يكرمني فيها، الله يكرمني فيها. தக்பீர், அல்லாஹு அக்பர். அழகான முறையிலே அந்த நடனத்தினை மேடையேற்றிய எமது இக்ரா பால பாடசாலையினுடைய மாணவி அனிகா நலீஃப் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. தொடர்ந்தும் நிகழ்வுகளில் அடுத்த அம்சமாக ஒரு கதையை சொல்வதற்காக வேண்டி மாணவன் ஷஹ்மி ஃபைசல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அதுவரைக்கும் கேள்விக்கான பதில் தெரிந்தவர்கள் மேடைக்கு வந்து உங்களுடைய பெயர் அதே போன்று பதிலினை மேடையேறி வழங்கலாம். அதே போன்று பெற்றோர்களுக்கும் ஒரு வித்தியாசமான கேள்வி ஒன்று கேட்கிறோம் கடைசியில. அதுக்கு நான் நினைக்கிறேன் உம்மமாறு பெண்கள் செஞ்சா நல்லா இருக்கும் அந்த விடைய. சரியா? இந்த கேள்வி போற ஒரு கேள்வி கேட்கிறேன். ரைட், இந்த கேள்வி விட தெரியுமா யாரு? சரி, கேள்வியை மற கேட்கணும்டா செல்லுங்க. சரியா? ரைட், இதோ மேடை இருக்கிறார் மாணவன் ஷஹ்மி ஃபைசல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு பெரிய காட்டுல ஒரு காகம், ஒரு எலி, ஒரு மான், ஒரு ஆமை ஆகிய 4 நண்பர்கள் இருந்தார்களாம். அவர் எல்லாரும் ஒரு மரத்தடியில சந்திக்கிறான். ஒரு நாள் மான் வரலையாம். மானங்க பெத்திக்கு யோசிச்சாங்களாம். ஒரு காகம் சொல்லிச்சாம், நான் எனக்கு ரெக்கைக்கு தானே, நான் பறந்து 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 போய்த்து மானன் செய்துன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிச்சான். சரி என்று காகம் பறந்து 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 போய்த்து மானை பார்த்தா மான வாழையில சிக்கியான். திரும்பி காகம் பறந்து பறந்து போய்த்து எரியாதுடமே முதுகுல ஏற்றிட்டு பறந்து பறந்து மாணிக்கிற இடத்துல இறக்கிட்டான். எலி ஓடி போய்த்து வலைய அறுத்து மான் எடுத்துட்டான். அந்த நேரம் திரும்பி பார்த்தா வேட்டைக்காரன் வாரானாம். பிறகு 3 பேரும் முடிட்டாங்களாம். ஆமை மட்டும் மெதுவா மெதுவா போக்கல. ஆமையை பிடிச்ச வேட்டைக்காரன் அந்த பயிலுக்கு போட்டுட்டு போறானாம். எப்படி ஆமையை காப்பாத்துறேன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ மான் கூட அடியா வந்துட்டான். நான் ஓடி 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 போய்த்து புல்லு தீண்டேன். அப்போ மெதுவா என்ன திரட்டுவானே எனக்கு பிளேலி என்னை ஓடி போய்த்து பழைய பேக குளிச்சு ஆமை எடுத்துட வேண்டியோ. சரி டன்னா டன்டிச்சான். சரி இண்டுமான ஓடி 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 போய்த்து புல்லு திண்டிச்சான். அப்புறம் 1வது மிஸ் ஆகினமா நிப்ப மாட்டிட்டு மெதுவாக பழைய கீழே வச்சுட்டு இப்போ ஆறணும். அந்த பிள்ளைலி ஓடி 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 போய்த்து வலைய பேக குறைச்சி ஆமை எடுத்துட்டான். அப்புறம் 2 பேரும் முட்டாங்களாம். வேட்டைக்காரன் வாரானாம். வந்து பிடிக்க பார்க்கல மானை ஓடிட்டான். சரி ஆமைக்கு வேண்டி திரும்பி பார்த்தா பேக் குறைச்சான். புல்லுக்கிக்கு வேண்டி எடுத்து பார்த்தா இல்லையா. சரி சோகத்தோட வேட்டைக்காரன் போறானாம். 4 நண்பர்களும் சந்தோஷத்தோடு காட்டுக்கு போனாங்களாம். நன்றி. தக்பீர், அல்லாஹு அக்பர். உண்மையிலே அவர்களை பாராட்ட வேண்டும். தான் கதை கூறுவதை
அழகான முறையிலே செய்கையாக அதை யார அமர அழகுற மேடையேற்றிய மாணவன் ஷஹ்மி ஃபைசல் அவர்களுக்கு மீண்டும் ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. தொடர்ந்தும் அடுத்த நிகழ்வாக ஒரு ஆங்கில கவிதை இடம்பெற இருக்கின்றது. மாணவி அனாயா ருஸ்மின் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ரைட், கேள்விக்கு விட வந்தீங்க பாவம், என்ன விடன்னு சொல்லு. சரியா? சாரப்பாம்புகள் இல்லை. ரைட். ஹார்ஸ் பட்டர். ரோக்கியா ஃபோன்ல கேம் வரும். நஸ்தி பாம்பு. அது இல்லையே பாப்பா, நீங்க நோக்கியா போன்ல பாம்பு கேம் விளையாடுறா? ரைட், சொல்லுங்க உங்களோட பேரையும் விடையும் டக்குன்னு சொல்லணும். சரியா? நீங்க பிளான் பண்ணிட்டு வாங்க. சரியா? லேட் ஆவே. தண்ணி. கராம்பு. 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 ரப்பர் பாம்பு. அந்த பாம்பு குசிரி இருக்குது. ரப்பர் பாம்பு குசிரி இல்லை. ஜுஹா மலைப்பாம்பு. ரைட், இன்னும் விட வரல. ரைட், நிகழ்வில் அடுத்த அம்சமாக ஒரு ஆங்கில கவிதை இதோ மேடை இருக்கின்றது. மாணவி அனாயா ருஸ்மின், எங்கே உங்கள் உற்சாகமான தக்பீர்? அல்லாஹு அக்பர். Butterfly. I am a pretty little insect. I can fly. I have a bright and colorful wing. I bring nectar. I love flowers. I have 6 legs. I have 2 antennas. I love flowers. Children love to see me. I am very beautiful. Some people try to catch me. People enjoy with my beauty. Play with me and protect me. Thank you very much. ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. தக்பீர். அழகான முறையினை அந்த ஆங்கில கவிதையை மேடையேற்றிய மாணவி அனாயா ருஸ்மின் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. தொடர்ந்தும் எமது கலை விழா நிகழ்வுகளில் இறுதி கட்டத்துக்குள் உங்களை அழை செல்ல காத்திருக்கின்றோம். நீங்கள் பொறுமையோடு எதிர்பார்க்கின்ற வினோத உடை நிகழ்ச்சியும் மேடையேற காத்திருக்கின்றது. அதே நேரம் அடுத்த நிகழ்வாக ஆமன ரசூலினை வழங்குவதற்காக வேண்டி மாணவன் ஃபர்தான் ஃபாசில் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். Bismillahirrahmanirrahim. Amana rasul bima unzila ilayhi min rabbihi wal mu'minun. Kullun amana billahi wa malaikatihi wa kutubihi wa rasulihi la nufarriqu baina ahadin min rusulihi wa qalu sami'na wa ata'na ghufranaka ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. தக்பீர். உண்மையிலே அழகான முறையிலே அந்த நிகழ்வினை மேடையேற்றிய மாணவன் ஃபர்தான் ஃபாசில் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் கைரா.
தொடர்ந்தும் ஒரு பாடலை மேடையேற்றுவதற்காக வேண்டி மாணவி ஹிக்மா தில்கான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அது வரைக்கும் விடை தெரிஞ்சார்கள் டக்குன்னு மேடைக்கு வாங்க. சரியா? தலைவர் பரிசை ரெடி பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. விட சின்னத்தை அடுத்த பரிசையும் பேக் பண்ணிடலும் சொன்னாரு. விட தெரியுமா உங்களுக்கு? ரைட். விட என்ன? நாக்கு இல்லம்மா. நாக்கால நல்லா சூப்பி டோப்பி தின்னேலும். சரியா? நாக்கு இல்ல. ரைட். ஓகே, பாவம். இது ஒரு அழகிய பாடலை மேடையேற்றதற்காக வேண்டி மாணவி ஹிக்மா தில்கான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். 连接断开。 ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அழகான முறையிலே அந்த பாடலை மேடையேற்றிய மாணவி ஹிக்மா தில்கான் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. உண்மையிலே எமது தல்கஸ்பீட்டிய மண்ணிலே ஒரு அழகிய கலைக்கூடமாக சுமார் 1.5 தசாப்தங்களையும் தாண்டி ஒரு கல்வி பயணத்தை சென்று கொண்டிருக்கின்ற எமது இக்ரா பாடசாலை மென்மேலும் வளர வேண்டும் என்ற துஆ பிரார்த்தனைகளோடும் இறுதியாக நிகழ்வில் நன்றியுரையை வழங்க காத்திருக்கின்றோம். அந்த வகையிலே நன்றியுரையை வழங்குவதற்காக வேண்டி எமது பாடசாலை மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எனவே மாணவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மாணவர்களாக ஷிம்ஹா சியாத், அதே போன்று ஹுசைனா சஜாத், அதே போன்று அனீகா நலீஃப், இந்த மாணவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அதைத் தொடர்ந்து நீங்கள் பொறுமையோடு எதிர்பார்க்கின்ற வினோத உடை நிகழ்ச்சியும் மேடையேற காத்திருக்கின்றது. மூன்று மொழிகளிலும் உங்களை நன்றி மறக்காமல் நன்றியுரை வழங்க காத்திருக்கிறார்கள். உங்களை 3 மொழிகளிலும் வரவேற்றார்கள். அதே போன்று 3 மொழிகளிலும் நன்றியோடு நினைவு கூற காத்திருக்கிறார்கள். இதோ அவர்களுடைய நன்றியுரை இடம்பெற இருக்கின்றது. தமிழ் மொழி மூலமாக ஷிம்ஹா சியாத், அதே போன்று சிங்கள மொழி மூலமாக ஹுசைனா சஜாத், அதே போன்று ஆங்கில மொழி மூலமாக அனீகா நலீஃப். எங்கே உங்கள் உற்சாகமான தக்பீர்? அல்லாஹு அக்பர். இன்றினிட நடைபெற்று முடிந்த எமது இக்ரா பாடல் பாடசாலையின் கலை நிகழ்ச்சியை சிறப்பாகவும் ஒழுங்காகவும் நடாத்தி முடிக்க ஒத்துழைப்பு செய்த அனைவருக்கும் இக்ரா பாடல் பாடசாலையின் சிறப்பாகவும் ஒழுங்காகவும் நடாத்தி முடிக்க ஒத்துழைப்பு செய்த அனைவருக்கும் இக்ரா பாடல் பாடசாலையின் நிர்வாகம் உட்பட ஆசிரியர்கள் சார்பாகவும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.
වසර අවසානයේදී පැවැත්වනු ඉක්රා පෙරපසලේ කලා උළෙල මෙතෙක් නැරඹී සිටි ඔබ සැමට අපගේ ගෞරවනීය ස්තුතිය පුද කරමි. ස්තුතියි. අස්සලාමු අලයිකුම් වරහමතුල්ලාහි වබරකාතුහු. I am Anika Nalif, Honorable Special Guest, Field School Committee Members, Masjid Committee Members, Parents and my dear brothers and sisters. I am sure we all have to 关机。 express thanks to all those persons who contributed to the success of this concert. Thank you. நன்றிகள். உண்மையிலே அவர்கள் 3 மொழிகளிலும் உங்களை வரவேற்றார்கள். அதை போன்று 3 மொழிகளிலும் அழகுற நன்றியுரை வழங்கினார்கள்.